இப்போ ஒரு பட்டறைக்கு வந்திருக்கோங்க. ஆமாங்க. அடுத்ததா என்ன, நம்ம ஊர்ல கொல்லுப்பட்றைன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆரி பழங்குடியினரோட கிராமத்துக்கு வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆரி மக்கள்னாலே விவசாயம் தான். அவங்க விவசாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க தான் செய்வாங்க. இந்த பட்டறையில தான் செய்வாங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இது எல்லாமே நம்ம ஊர்லயும் இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எனக்கு புதுசா ஒரு விஷயத்த காட்டுற மாதிரி வந்து சொல்லி அவங்க ரொம்ப ஆர்வமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பரவாயில்லன்னு சொல்லி உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்க யூஸ் பண்ற தண்ணி பாத்தீங்களா? இது வந்து மழை தண்ணியா தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல தேங்கின மழை தண்ணியா இருக்கும். ஒரு வழியா ஒரு கம்பிய கத்தி மாதிரி செஞ்சு காமிச்சாங்க. அத என்னைய யூஸ் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கத்திய யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன். சாரி. Oh, sorry. Insist aku aja. ஓகே. ஓகே, யா குட். ஷார்ப். அடுத்து என்ன? வீடுதான். அப்படியே கிராமத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு வீட பார்த்தேன். கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கவே அழகா இருந்துச்சு. அந்த வீட்டை பத்தி கேட்டப்போ இது வயசானவங்க இருக்கிற வீடு அப்படின்னு சொன்னாங்க. வயசானவங்க இருக்க வீடா? எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். வீட பாருங்க, இது வட்ட வடிவத்துல இருக்கு. இங்க வட்ட வடிவத்துல இருக்க வீட்ல எல்லாம் வயசானவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்ப மத்தவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சதுரம் செவ்வகம் மாதிரி வடிவத்துல இருக்க வீட்டுலதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் ஆனவங்களோட பிரைவசிக்காக அவங்கள எல்லாம் ஒரு சதுர வடிவத்துல வீடு கட்டி அங்கதான் வைப்பாங்க. அவங்க குழந்தை குடும்பத்தோட அந்த இடத்துலதான் வாழ்ந்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்க வட்டமான வீட்டுக்கு மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. இதுல கூட வந்து வித்தியாசம் காட்டுறாங்க இந்த மக்கள். இவங்களோட வீடெல்லாம் பெரும்பாலும் கம்பு வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா செம்மண், மாட்டுச்சாணம் வச்சு முடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் தென்னை ஓலை வச்சுதான் குடிசை வந்து போடுவோம். இங்க தென்னை மரம் கிடையாது. அதுக்கு பதிலா ஷபானா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாவனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இங்க ஆப்பிரிக்கால நிறைய இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி தான் இங்க இருக்க வீடுகள் எல்லாமே வந்து கட்டியிருப்பாங்க. சில பேர் இந்த தெஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இன்ஜிரா செய்யறதுக்கு இவங்க பயன்படுத்துறது, அதோட வைக்கோல் கூட கலந்து வந்து வீடு வந்து கட்டுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் தான் வந்து உள்ள வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த இவங்களோட காஃபி கலாச்சாரம் பத்தி பேசுறப்ப சொல்லியிருந்தேன். இவங்களோட வீடு எவ்வளவு சின்ன வீடா இருந்தாலும் எடுத்த உடனே அவங்களோட காஃபி சர்வ் பண்ணி தான் வந்து வச்சிருப்பாங்க. காஃபி கப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த வீட்லயும் நம்ம அதை தான் வந்து எடுத்த உடனே பார்க்க முடியுது. அது இல்லாம சில பொருட்கள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாம் படுத்து தூங்குறாங்க. சில பேர் தனியா கிச்சன் வந்து ஒரு சின்ன குடிசை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. சில பேர் வந்து வெளியிலேயே சமைச்சுக்கிறாங்க. இதுதாங்க இவங்களோட வாழ்க்கை. சின்ன வீடுதான். ஆனா அதுல எத்தனை பேர் வந்து வாழ்றாங்க அப்படிங்கறத நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு.
இந்த ஆரி மக்கள்லயே கொஞ்சம் பணம் வச்சிருக்கவங்களோட வீடு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கணுமா? இதுதாங்க ஆரி மக்கள்லயே பணக்காரவங்களோட வீடு. பணக்காரங்க மட்டும்தான் இங்க சிமெண்ட் பயன்படுத்தி வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒரு திருப்தி அடையாத மனநிலைக்கு தள்ளப்பட்டு வர்ற காலத்துலதான் நம்ம எல்லாம் இருக்கோம். அப்படி ஒரு காலத்துல நம்ம எல்லாம் இருக்கும் போது இவங்கெல்லாம் இன்னும் இது மாதிரியான வாழ்க்கை ஓட்டத்துல இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கான நன்றிகளுடன் நான் தெய்வானை.